தமிழ் வணக்கம். நம்ம இன்றைக்கி பாருங்கள், இந்த கிழங்கா பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், இது பப்பாளிக்காய். பாருங்கள், பப்பாளிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இது பாருங்கள், முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுங்களுக்கு தேவையான பொருள் பாருங்கள், தக்காளி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பூண்டு, இஞ்சி விழுதுக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் இல்லாமல் இந்த பொரியல் பண்ண போகிறோம். பொடி போட்டு பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோமே. பாருங்கள், இது எல்லாமே ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டுருவோம். பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். இதை எண்ணெய் இல்லாமல் தாளிக்காமல் பாருங்கள் எல்லாத்துக்கும் இப்படி போட்டுருவோம். சேர்த்து இதை நல்லா இப்படி கிண்டி விடுவோம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டோம். இதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோமே. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எல்லாம் கொதித்து வருது. மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோமே. மஞ்சத்தூள் போட மறந்துட்டோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிடுவோம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலையில் இந்த கிழங்கெல்லாம் சேர்த்துருவோமே. பாருங்கள், இது பப்பாளிக்காய், இது முள்ளங்கி கிழங்கு, இது உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லா கிழங்கும் ஒன்றா சேர்த்துட்டோம். அதுக்கு எல்லாம் ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுட்டோம். இது தேவையான உப்பு போடுறோம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே வேகட்டும் ஒன்றா சேர்ந்து. பாருங்கள், இப்போ கேரட்டும் ஸ்வீட் கார்னும் இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது ரெண்டையுமே இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், இது ரெண்டையுமே இதில் சேர்த்துருவோம். சேர்த்து கிண்டி விட்டு வேகணும். ஸ்வீட் கார்னும் போட்டிருக்கோம், கேரட்டும் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மசாலா காய் எல்லாம் நல்லா சேர்ந்து வேகுது. மசாலையில் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். எல்லாம் கிண்டி விடுவோம். இப்படியே வேகட்டும், மூடி வச்சுருவோம். இதுக்கு பொடி சேகரிப்போம். பாருங்கள், அரிசி, பொரி அரிசி, பாதாம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அரைச்சிருவோமே. இந்த 5 பொருளையும் ஒன்றா கலந்து அரைச்சிருவோம். கூடவே பாருங்கள் 4 ஏலக்காய். பாருங்கள், எல்லாமே நல்லா குறைப்பாக அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள், இப்படி குறைன்னு தான் இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாருங்கள், எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட என்ன செய்கிறோம், வெங்காயம் சேர்க்குறோம். பாருங்கள், அரிஞ்சு வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயம் அரிஞ்சதுக்கு அது சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த பொடியை சேர்க்குறோம். இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி எல்லாத்தையும் இதில் சேர்க்குறோம். பாருங்கள், சேர்த்து நல்லா கிளறிடுவோமே. பாருங்கள், தாளிக்காத பொரியல். பாருங்கள், இந்த 3 கிழங்கு போட்டு நல்லா பொரியல் பண்ணியிருக்கோம். பொரியல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அருமையாக இருக்குது. இது சும்மா கூட அள்ளி வச்சு ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சு இப்படி சாப்பிட்டுக்கிறலாம். இப்படி சும்மா கூட அள்ளி வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் சாப்பிட்டுக்கிறலாம். பாருங்கள், அருமையான பொரியல் அருமையாக இருக்குது. இது மாதிரி ஆஃபீஸ் கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ரசம் சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சுக்கிறலாம், சைடு டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம். அருமையான பொரியல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஸ்பத்திரி, ஸ்கூலு, ஆஃபீஸு எல்லாத்துக்கும் கொண்டு போகலாம். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் கலந்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அருமையான பொரியல். தமிழ் வணக்கம்.